வணக்கம். இன்றைக்கு செகண்ட் டே வந்து நேற்று முருகதாஸ் கஜானி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது குணாத்ர சிங் அவர்கள். அவர்கிட்ட இன்றைக்கு கடும் சினோ நாள் ஃபுல்லி டே இன்றைக்கு சினோ ட்ரைவ் பண்ணலாம் நல்ல வர சந்திக்கிறதுக்கு வந்திருந்தேன். அவர் ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறார். பிடிக்க முடியாமல் போயிட்டுது. அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணி இப்போ 8 o'clock நைட் செகண்ட் டே எங்களோட தமிழ் கம்யூனிட்டி சென்டரை பற்றி நிறைய கதைச்சோம். அதை பற்றி எப்படி சேரிட்டி எப்படி சமூக சேவை தமிழ் கம்யூனிட்டி சென்டர் எப்படி இந்த நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கின்ற பற்றி கதைச்சா பிறகு அவர்கிட்ட முக்கியமாக அவர்கிட்ட ஒரு தேடல் இருக்குது, சிவன் மீதான ஒரு தேடல். அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான தான் அவரோட இப்போ ஒரு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து இப்போ நீங்கள் நம்ம ஜீவன் பின்னைக்கு கிழமை இவ்வளோ உடம்பு இல்லாமல் ஓடிப்பட்டு திரிஞ்சு இரவு கையை காலை கழுவி போட்டு சாப்பிட்டு படுக்கிறீங்க. நாளைய காலையில் எழும்பி உங்களுடைய அடுத்த நாள் தொடங்க போகுது. அப்போ நீங்கள் அதே மாதிரி எலும்பினோட போக மாட்டீங்க, ரைட்? நீங்கள் வந்து காலையில் எழும்பி ப்ரஷ் பண்ணி ஷவர் எல்லாம் எடுத்து உங்களோட உடம்பை வந்து திருப்பி தூய்மைப்படுத்தி போட்டு தான் போவீங்க. அதே போல் எங்களோட மனதை திருத்துறது தான் வந்து இந்த திருமுறைகள். அது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் மனதை, அதாவது வந்து நாங்கள் எவ்வளோ விடயங்களை வந்து கேள்விப்படுறோம், நல்லது கெட்டது. அப்போ அவற்றை வந்து எங்களோட மனதை திருத்துறதுக்கு இந்த திருமுறைகள் உதவுகின்றன. இப்போ திருமுறைகள் என்றால் என்ன? முறையிடுதல் என்றால், இப்போ நீங்கள் பழைய காலத்தில் அரசனிடம் போய் மக்கள் வந்து தங்களை குறைகளை சொல்வதே முறையிடுதல். அதிலிருந்து இந்த திருமுறை என்ற வேர்ட் வந்தது. திருமுறை என்றால் திருவாகிய சிவனிடம் இல்லாட்டி இறைவனிடம், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அந்த இறைவனுக்காக உங்களுடைய மனதில் ஒரு 10 நிமிடம் 24 மணித்தியாலம் இறைவன் தந்திருக்கின்றார். அந்த 24 மணித்தியாலத்தில் நீங்கள் ஒரு நன்றி தெரிவிக்கும் முகமாக அந்த இறைவனை கும்பிடுவதற்காக ஒரு 10 நிமிஷம் செலவழிப்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். 10 நிமிடம், ஜஸ்ட் மேக் அ ரூம் இன் யுவர் ஹார்ட், ஜஸ்ட் 10 minutes ஃபார் த காட். அப்போ நாங்கள் வந்து சுவாமி கும்பிட்றதுன்னு சொல்லி சொன்னால் 4 விதமாக எங்களுடைய சமயம் சொல்லுது. சரியை, கிரியை, யோக, ஞானம் என்று சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த அதாவது கிரிகைகளுக்குத்தான் எங்களுடைய ஹிஸ்டாரிக்கலி பார்த்திங்கன்னா இப்பொழுது கிரியைகளுக்கு தான் நாங்கள் முதன்மை கொடுத்து கொண்டு வரோம். கிரியை என்று சொன்ன என்ன, தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே கொண்டு போய் கடவுளை கோயிலில் கொடுத்துட்டு அதில் 2000 ஆண்டு தீபங்காட்டிக்கில் கும்பிட்டுட்டு வந்தோட அதோட எங்களோட சுவாமி முடியுதுன்ற ஒரு சிஸ்டம் தான் வந்து. அது வந்து கிரிகை. அது வந்து ஒரு பணம் சம்பந்தமாகவும் ஒரு ஃபேஷனாகவும் அப்படித்தான் வந்தோடைய. ஞானத்துக்கு வந்து நாங்கள் ஞானத்துக்கு ஒருத்தருமே போகிற இல்லைன்னு சொன்னால், ஞானம் வந்து அவ்வளோ கஷ்டம் வந்து நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக இல்லை. ஞானம்ன்றது வந்து இறைவனுக்கான துதிகளை வந்து ஒரு 10 நிமிடமாவது ஒரு நாளைக்கு படிப்பது. அப்போ நாங்கள் வந்து பொதுவாக கடவுளை கும்பிடுக எல்லாரும் என்ன போய் கும்பிடுவோம், எங்களுக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், பிஸ்னஸ் எல்லாம் வரணும்னு சொல்லி அப்படி பொதுவாக கும்பிட்றதே ஒரு பழக்கமாக வந்துட்டுது. அது நாங்களுக்கு இறைவனோட வந்து கடவுளோட வந்து நாங்கள் பெட் கட்டுறது, நீ இப்படிச்சுதான் நான் உனக்கு அப்படி செய்வேன்னு சொல்லி, அதெல்லாம் வந்து முற்றுமுழுதாக தவறு. இறைவனிடம் கும்பிட்றதுன்றது வந்து நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய இது. வந்து நான் சொல்ல வர்ற இந்த விடயங்கள் எதுவுமே என்னுடைய சொந்த கருத்தில், அதை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இது எதுவுமே என்னுடைய சொந்த கருத்தில். இது வந்து நான் அந்த திருமந்திர சொற்பொழிவு அப்படியான விடயங்களை கேட்டு அதிலிருந்து 1-2 விடயங்களை தான் பகிர்றேன். இது எதுவுமே என்னுடைய சொந்த கருத்தில்லை. அப்போ ஏன் நாங்கள் அன்று சொல்லுவோம்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னு சொல்லி சொன்னால், ஒரு நோய் அற்ற ஒரு உடம்பை தந்து, நல்ல குடும்பங்களை தந்து, நல்ல சொந்தங்களை தந்து, நல்ல நண்பர்களை தந்து, ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கும் இறைவனுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நன்றியே அந்த இறைவனை வழியிடுதல் என்று தான் என்னுடைய கருத்து. அப்போ அந்த திருமுறைகள் என்று வரையக்கில்லை, அந்த திருமுறைகள்லேயே வந்து எங்களுக்கு என்ன வேணும் என்றது வந்து இறைவனுக்கு தெரியும், சிவத்துக்கு தெரியும். எங்களுக்குள்ளே இருக்கிறதே சிவன். அப்போ சிவனுக்கு தெரியும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க தேவையில்லை. நாங்கள் போய் இந்த திருமுறைகளை மேலார படிச்சுட்டு அண்டைய நாளை தொடங்கினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகவும் அமைதியான ஒரு நாளாக, ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும். அதில் சுமார் உதாரணத்துக்கு படிக்கிறேன். இப்போ நிறைய திருமுறைகள் இருக்கின்றன. என்னுடைய வயதில் இருக்கக்கூடிய அல்லது எனக்கு முதல் 10 வயது கூடியவர்களுக்கு கூட பல பேருக்கு, எங்களுடைய சைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமுறைகள் பற்றிய அறிவு சரியான குறைவாக இருக்கின்றது. எத்தனை திருமுறை இருக்கின்றது கேட்டாலே கனவேருக்கு தெரியாது. அப்போ இந்த அடிப்படையான விடயங்களை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேணும், அவர்களுக்கு சொல்ல வேணும். அப்போ இந்த இறை வழிபாடால் கிடைக்கக்கூடிய நன்மை, அதாவது வந்து அடுத்த சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட். எல்லாருக்குமே தெரியணும் எனக்கு மேலே ஒரு ஒரு சக்தி இருக்குது, அதுதான் இறைவன், அதுதான் என்ன கொண்டு நடத்துது.
அப்போ சும்மா என்னொரு நீர், அதாவது தேவை என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த இறை வழிபாடை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துவதற்கான தேவை எப்பொழுது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னால், அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட கம்யூனிட்டியில் சரி, அடுத்தடுத்த வேறு கம்யூனிட்டி சரி, இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 21 to 25 உள்ள ஏஜில் இந்த சூசைட் ரேட்டுகள் கூடிக்கொண்டு போகுது. ஏனென்று நீங்கள் ஆழமாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனது கருத்தின்படி இப்போ நாங்கள் எங்களை பிள்ளைகளை வளர்க்குற விதம் வந்து அவர்கள் பிறந்தது தொடக்கம் 18, 19, 20 வயது வரை அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே நாங்கள் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு அது வந்து தோல்வி இல்லாட்டி ஒரு கிடைக்காம ஒரு நெகட்டிவிட்டியை அவர்கள் ஒரு காலமே எதிர்பார்க்கல. ஆனால் அவர்கள் தாங்களாக தங்களோட வாழ்க்கையில் நின்று ஒரு ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணும் பொழுது அவர்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகின்றது. அப்பேக்கில் தான் அவர்கள் நிற்கோடும், எனக்கு மேலே உள்ள சக்தி இதையும் என்னை கடந்து போக உதவி செய்யும், இதுவும் கடந்து போகும் என்ற தன்னம்பிக்கையை உருவாக்குவது இந்த இறை வழிபாடு என்பதைத்தான் எங்கள் முன்னோர்கள் ஆணித்தரமாக சொல்கின்றார்கள். சைவம் என்ற வரைக்குள்ள நிறைய சைவங்கள் இருக்கின்றது. அதில் வந்து நாங்கள் சைவர்களாகிய இலங்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் கும்பிடும் சைவம் வந்து சித்தாந்த சைவம் என்று சொல்லப்படுறது. இந்த சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அப்போ தேவாரங்களை படிப்பதன் மூலம் அவற்றில் இறைவனை துதிப்பதன் மூலம் நாங்கள் மன நிம்மதியை பெற்று பிள்ளைகளுக்கும் அப்படியான பழக்கத்தை ஏற்படுத்தி அன்பே சிவம் என்றதுதான் அடிப்படை. அதான் எங்களோட சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. அன்பே சிவம் என்று சொல்லி சொன்னால் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கின்றது, எல்லோருக்கும் நன்மை மட்டும் செய்வது. அதாவது வந்து இப்போ இதை விட்டால் இப்படியே காய்ச்சி கொண்டு போகலாம். அதாவது வந்து இப்போ எங்களோட இன்னொரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். எண்ணத்துக்கு ஒரு பிள்ளை வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கின்றது, இன்னொரு பிள்ளை வந்து ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறக்கின்றது. ஏன் அந்த வேறுபாடை அந்த கடவுள் வைக்கின்றார் என்று பார்த்தா, இது வந்து ஒரு வினை, நல்வினை தீவினை, இந்த ரெண்டும் தான் இந்த சோலோட வந்து எந்த திரையை போகின்றது. எங்களுக்கு இந்த கிடைக்கக்கூடிய இந்த பிறப்பு வந்து எங்களுக்கு இந்த உடம்பு வந்து இது ஒரு ஷர்ட் தான். இந்த ஷர்ட்டை கலட்டி போட்டு நாங்கள் அடுத்த பிறவி எடுக்கின்றோம். அது வந்து எங்களோட சைவ சித்தாந்தம் வந்து மறுபிறப்பை மிகவும் ஆழித்தனமாக நம்புகின்றது, செய்கின்றது. அப்போ வினைகள் வந்து 3 விதமாக அமைகின்றது. ஒன்று வந்து நாங்கள் முற்பிறப்பில் செய்யக்கூடிய வினைகள், இப்பொழுது நாங்கள் செய்கின்ற வினைகள், இனி நாங்கள் இதுவரை நாங்கள் இந்த பிறப்பில் செய்த வினைகள், இனி நாங்கள் செய்ய போகின்ற வினைகள். அப்போ இவைகள் தான் எமது நல்வினை தீவினைகளாக அடுத்த பிறப்பை நிர்ணயிக்கின்றன. அப்போ எங்களோட சைவ சமயம் வந்து முக்தி நிலை, அதாவது வந்து பிறப்பு இறப்பு அற்ற நிலைமையும் சொல்லுகின்றது. அது போடுறது அடுத்த ஸ்டெப்பாக தான் நாங்கள் பார்க்க வேணும். ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த வினை என்று சொல்லி வரைக்குள்ள நல்வினை தீவினை என்று வரைக்குள்ள, அதாவது வந்து மொழியாலும் உடம்பாடும் மனதாலும் நாங்கள் நித்தமும் நிறைய வினைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆளை பற்றி நாங்கள் கூடாமல் நினைச்சாலே அதை நாங்கள் தீவினை செய்கின்றோம். அதனால் எல்லோரும் நல்லா இருக்கொன்றும், எங்களுடைய குடும்பம் மட்டுமில்லை எல்லோருமே நல்லா இருக்கணும் நல்ல சிந்தனைகளை வந்து இந்த இறைவத்தி வந்து நிச்சயமாக கொண்டு வரும் என்பதை இந்த சைவ சித்தாந்தம் அடிப்படையாக செய்கிறது. இதை வந்து நாங்கள் எங்களால் முடிந்தவரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேணும் என்பது என்னுடைய ஒரு சரியான ஒரு விருப்பம். மனம் நினைத்தால் அதை